234 தொகுதிகளிலும் தாவேகாவுக்கு ஓட்டு இருக்கிறதா? அதிமுக திமுகவுக்கு இணையான வாக்கு சதவீதம். பூத் கமிட்டி மட்டும் சூதாரிப்பாக செயல்பட்டால் போதும், வெற்றி நிச்சயம் தாவேகாவுக்கு. வாக்குப்பதிவு நாளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விஜய் டேபிள்களுக்கு வந்த லேட்டஸ்ட் சர்வே. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் அரசியல் வியூகங்களை உற்று நோக்கும் அரசியல் வட்டாரங்களில் அக்கட்சியின் செயல்பாடுகள் குறித்து எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த லேட்டஸ்ட் சர்வே முடிவுகளின்படி தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியிலும் தாவேகாவுக்கு வாக்குகள் சமமாக குவிந்திருப்பதுடன் ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகியவற்றுக்கு இணையாக அல்லது சற்று குறைவாக வாக்கு சதவீதம் இருக்கும் நிலையில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க பூத் கமிட்டியின் செயல்திறனே முக்கியம் என்ற தகவல் விஜயின் டேபிள்களுக்கு வந்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாவேகா களத்தில் இறங்கிய குறுகிய காலத்திலே கட்சிக்கு கிடைத்திருக்கும் இந்த சமமான வாக்கு சதவீதம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிப்பதாக பார்க்கப்படுகிறது. திரைப்படத்துறை மூலம் உருவான ஒரு தலைவர் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலே தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கு இணையான வாக்குவங்கியை பெறுவது என்பது இதற்கு முன் நிகழ்ந்திராத ஒரு சாதனையாகும். இந்த வெற்றி குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் அதீத கவர்ச்சியும் திராவிட கட்சிகளின் பிடி தளர்ந்து வருவதையும் காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் கருதுகின்றனர். ஆனாலும் இந்த சர்வே முடிவுகள் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் எடுத்துள்ளன. அது என்னவென்றால், களத்தில் வாக்கு சதவீதம் சமமாக இருந்தாலும் தாவேகாவின் வெற்றி அந்த வாக்குகளை சரியாக பதிவு செய்யும் திறனை பொறுத்தே அமையும். பாரம்பரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக பல ஆண்டுகளாக கட்டமைத்துள்ள வலுவான பூத் கமிட்டி அமைப்பு, வாக்குப்பதிவு நாளன்று வாக்காளர்களை திரட்டும் திறனும் தாவேகாவுக்கு இல்லை. இதனால் வாக்குச்சாவடிகளில் சூதாரிப்பதாகவும் விழிப்புணர்வும் செயல்பட்டால் மட்டுமே தற்போதுள்ள வாக்கு சதவீதத்தை வெற்றியாக மாற்ற முடியும் என்று இந்த சர்வே முடிவு விஜய்க்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக வாக்குப்பதிவு நாளன்று எந்த விதமான சடலங்களும் ஆளாகாமல் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய தேவையான அனைத்து உதவிகளும் தாவேகாவின் பூத் ஏஜென்ட்டுகள் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிக்கு வெளியே உள்ளூர் அரசியல் கட்சிகள் ஏற்படுத்தும் சிறிய அளவிலான குழப்பங்கள், பணம் கொடுத்தல் போன்ற முறைகளில் இருந்து தாவேகா வாக்குகளை பாதுகாப்பது மற்றும் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தாமல் இருப்பது ஆகியவை வெற்றிக்கு அடிப்படை என்று விஜய் தரப்பிற்கு வழங்கப்பட்ட தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியின் கட்டமைப்பு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள், மக்கள் சந்திப்புகள் ஆகியவற்றால் ஈர்க்கப்படும் ஆதரவை நிலையான கட்சி விசுவாசமாக மாற்றுவதற்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் கமிட்டிகளை பலப்படுத்துவதற்கும் அவர் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த அமைப்பு பலப்படுத்தும் போது மட்டுமே வாக்கு சதவீதமானது உண்மையான சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை மாறும் என்று இந்த சர்வே வலியுறுத்துகிறது. மொத்தத்தில் விஜயின் தாவேகா தமிழகத்தின் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு கடுமையான சவாலாக உருவெடுத்துள்ளது என்பதை இந்த சர்வே முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. 234 தொகுதியிலும் வாக்கு சிதறல் இல்லாமல் சமமான ஆதரவை பெற்றிருப்பது ஒரு நேர்மையான அறிகுறி என்றாலும், பூத் கமிட்டி மற்றும் வாக்குப்பதிவு நாள் விழிப்புணர்வு ஆகிய இரண்டு அம்சங்களின் கட்சி முழுமையாக சூதாடித்தால் மட்டுமே எதிர்வரும் தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க முடியும் என்று நிதர்சனமான உண்மையை இந்த ஆய்வறிக்கை விஜய்க்கு தெளிவாக கூறியுள்ளது.